முடியும். வலுவற்றவர்களுக்கு ஊக்கமூட்ட முடியும். இறைவனுக்கு மிகவும் ஏற்புடைய அன்பு செயல்களில் ஈடுபட முடியும். தூய ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய மகிழ்ச்சியை நாம் பெற முடியும். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க இவ்வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். இதுவே கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளமாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிரிவு 18 இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 18 இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அந்த கதவை தட்டான அந்த அதில் வாசிங்க. எனக்கு தொல்லை கொடுக்காத, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள். பாருங்க, இதுல என்ன கவனிக்கும், அவருடைய வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகள் வயிறார சாப்பிட்டு சூப்பரா தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாரு கூட? அந்த அப்பா வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வயிறார சாப்பிட்டு, அவங்க சாப்பாட்டுக்கு போய் கதவை தட்டலை. ஏன்னா வீட்டுக்கு உள்ள இருந்துக்கிட்டே யாரும் கதவை தட்ட மாட்டாங்க. அப்ப தந்தையோடு இருக்கிற பிள்ளைகள் வயிறார உண்டு, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். வெளியே இருக்கிறவருக்கு தான் இப்போ சாப்பாடு பிரச்சனை, அவனுக்கு தான் பற்றாக்குறை, வெளியே இருந்து தட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ நமக்கு என்ன புரியுது? தந்தையோடு இருந்தால், நம் வானக தந்தை ஆண்டவரோடு இருந்தால் நமக்கு பற்றாக்குறை இருக்காது, நிறைவாக உண்டு, நாம் இனிமையாக வாழ்வோம். நீ லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில்
31வது வசனத்துல இயேசு அதான் சொல்றார். 15:31 வாசிங்க. அந்த ஊதாரி மகனுடைய நிலையை பற்றி சொல்லும்போது அவங்க அண்ணன் வந்து கேட்கும்போது நீ என்னோட எப்போது இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. பார்த்தீங்களா, நீ ஏன் எப்பவுமே கதவை தட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சரிதான், நாங்கள் எங்கள் மெக்கேலூர் கோயிலில் கேட்டோம் கிடைக்கல, புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலில் போனோம் கிடைக்கல, வெள்ளார கூட செவத்தியார் கோயில் போனோம் கிடைக்கல. ஒரு இடத்துலையும் கிடைக்காது. ஒரு இடத்துல கிடைக்கலன்னா கோயிலை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு கிடைக்கல, எங்கே போனாலும் கிடைக்கல. ஏன் நீ தட்டிக்கிட்டே இருக்க, கதவை திறக்கல, நீ தட்டுறதே பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் ஆண்டவர் என் பிள்ளை வீட்டுக்குள்ளாரு, என் வீட்டுக்குள்ள இருந்தா எனக்குள்ளதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஏன் நீ கதவை தட்டணும்? ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நம்ம ஜெபம் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஜெபம் பண்ண தேவையில்லை. அப்பா கூட இருந்தா அப்பா வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டு ஏன் போய் கதவை தட்டணும்? உள்ள இருந்துட்டு எவனா கதவை தட்டுவானா? அப்ப தந்தையோடு இருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய அருள். தந்தையை விட்டு தூரமாய் போனால் உனக்கு கிடைக்காது. நீ வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். திறந்தாலும் திறப்பார், திறக்காம. நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது கந்தனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, என் பாதுகாவலருக்கு நாங்கள் புகழ் சாற்றி ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த 2ஆம் நாள் திருவிழா திருப்பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை பிரசன்னத்தில் எம்மை முழுவதும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற தூய மிக்கேல் அதிதூதர் அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், இன்றைய நாளில் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பிறந்தநாள் காணுகின்ற குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடல் நலம் தேடி இந்த ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு நோய் நீங்கி நல்ல உடல்நல சுகத்தையும், தீய ஆவிகளின் பிடிகளில் சிக்கி முழுமையான விடுதலை வேண்டி வருகிறவர்களுக்கு என் பாதுகாவலர் மிக்கேல் எழுதர் வழியாக முழுமையான விடுதலையையும், இன்னும் குடும்ப அமைதிக்காக, கடன் தொல்லைகள் நீங்க, எண்ணற்ற தேவைகளுக்காக வருகிறவர்களுக்கு நீர் தேவையான ஆசீர்வாதத்தையும் தந்தருள்வீராக. உயிர் தழுவோம் என்று எதிர்நோக்கோடு தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் யாவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய் தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் புரியவே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக்கொள்வார். இவ்வுலகில் நிறைய ஆட்சி வர வேண்டும் என்று ஆடுவோம்.
மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொல்கிறேன். எங்களுடைய பாவங்களை எனக்கு பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீர் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.